பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளையும் இந்த விசுவாச போதனைகளையும் கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லேயும் கூட ஒரு அருமையான சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாலெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, பாழான இடங்கள் எது, அந்த இடத்தையெல்லாம் எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுவது. ஆதாம் பாவம் செய்து ஆண்டவர் அவனை அழகா ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. அவன் பாவம் செய்ததுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளி வைக்க வேண்டி இருந்தது. அப்போ அந்த ஏதேனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திரும்பவும் ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக மரித்து நம்மளை எதுக்காக மீட்டெடுத்தார் அப்படின்னா, நம்ம அந்த பாவ வாழ்க்கையில், அந்த சாபமான வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக இந்த பூமியிலிருந்து, இந்த பூமியிலேயே இருந்து நம்ம அந்த ஏதேனுடைய வாழ்க்கை, ஆண்டவர் ஆதியில எப்படி ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்து அதை மனுஷனுடைய கைகளில் கொடுத்தாரோ அந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை அதற்காக தான் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலையும் அதற்காக தான் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஆதாம் இழந்து போட்ட எல்லாத்தையும் நம்ம பெற்று அனுபவிக்கும்படியாக அவர் நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும், தரித்திரத்துல இருக்கக்கூடாது, சாபத்துல இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமான வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில போய் நமக்காக மரித்தார். பாருங்க, அந்த ஏதேனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, பொன் விளைகிற பூமி, அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. இன்றைக்கும் ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனம், ஏசாயா 51:3, யார் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ மோசமா இருக்கு, இவ்வளோ கடன்ல இருக்கு, ஒரு சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, கடனுக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளேயும் நான் இருக்கனே, என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போகுது அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து இந்த வசனங்களையே நீங்க பேசிக்கிட்டே இருங்க. சோர்வா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க துக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணீர்ல இருந்தாலும் பரவாயில்ல, சோகத்துல இருக்கிறதுனால எனக்கு ஜெபமே வரமாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சிருந்தா பரவாயில்ல, வேதத்தை எடுத்து வச்சு இந்த வசனங்களை நீங்க வாசிங்க. விசுவாசத்தோடு கர்த்தாவே உங்க கிருபையை தாங்கன்னு சொல்லி நீங்க வாசிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் ஒரு புது சந்தோஷம், சமாதானத்தை தருவார். தொடர்ந்து வாசிங்க. எப்போ வரைக்கும் நம்ம வசனங்களை சொல்லி கொண்டு தியானித்து கொண்டே இருக்கணும்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிற வரைக்கும் நம்ம வாசித்து கொண்டே இருக்கணும். பாருங்க, இன்றைக்கு நாங்கள் ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு வரும்போது என் மகனுக்கு பிடித்த ஒரு காரை சொன்னான். அம்மா, அந்த காரை பாருங்க அப்படின்னு. கர்த்தாவே, இது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். எப்போ வரைக்கும் சொல்லணும்? அந்த காரை நம்ம பெற்றுக்கொள்கிற வரைக்கும். இது ஆசை இல்லை, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவருடைய வேலைகளை செய்வதற்கு இப்படிப்பட்ட வாகனங்கள் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அப்போ நான் விசுவாசத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்? அதை அடையிற வரைக்கும். இது ஒரு சின்ன உதாரணம். இப்படிதான் பேசுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், விசுவாசிக்கிறவர்கள் பேசுவார்கள், பேசுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து. அந்த இடத்த நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்பங்களில் இன்றைக்கு பாழான ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை சாபத்துக்குள்ளே கிடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கு ஆறுதல் செய்கிறது மட்டும் இல்லை, அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும். என்னோட வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். நம்மளுடைய வாழ்க்கைய கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில்
உண்டாயிருக்கும். அந்த இடத்துல உங்கள் பேரை, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பேரையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி எங்கள் குடும்பம் மாறப்போகுதுன்னு. இப்போ நம்ம ஆதியாகமத்துக்கு வருவோம். அந்த ஏதேனுடைய வாழ்க்கை என்னங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் பாருங்கள். ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுக்காக செஞ்சு வச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1 அதிகாரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆளும் தன்மையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நம்மளை அவரை போலவே சிருஷ்டித்து வச்சிருக்காரு. சிருஷ்டித்து ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. 2வது அதிகாரத்தில் வாசிப்போம். 2வது அதிகாரம் 8லிருந்து 12வது வசனம். ஏதேன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ 1 அதிகாரத்துல பார்த்தோம், அவனை தேவ சாயல், மனுஷனை தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அது மட்டும் இல்ல, அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து வச்சார் பாருங்க. அடுத்தது ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, 2வது அதிகாரம் 8வது வசனம். தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எல்லா பார்வைக்கு நலமும் விசாலமான எல்லாத்தையும் அந்த ஏதேன் தோட்டத்துல சிருஷ்டித்து வச்சிருக்காரு. நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தையும் பூமியில முளைக்க பண்ணார். 10வது வசனம். 10, 11, 12 ரொம்ப முக்கியமான வசனங்கள், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 10, 11, 12 3 வசனங்களையும் வாசிக்கிறேன். ஆவியானவர் தாமே உங்க உள்ளத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தினால. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பித்தோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. பாருங்க, இதுதான் ஏதேன் தோட்டம். தண்ணீர் பாயும்படி ஒரு மனுஷனுக்காக 4 ஆறுகள். இதை நம்ம திரும்ப திரும்ப தியானிப்போம். ஒரு மனுஷனுக்காக 4 ஆறுகள். அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு. அடுத்தது முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். இந்த இடத்துல ஆண்டவர் உண்டாக்கி வச்ச அந்த ஏதேன் தோட்டத்துல 4 ஆறுகள் ஓடுது. அதுல ஒரு இடத்துல ஒரு ஆறு ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுமா, அந்த இடத்துல பொன் விளையுமா. அந்த தேசத்தின் பொன் அவ்வளோ நல்லதான். அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக விலையுயர்ந்த கற்கள் அந்த இடத்துல கிடைக்குமா. இப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் கொண்டு வந்து ஆதாம வச்சாரு பாருங்க. அப்ப இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஏவாளையும் உண்டாக்கி, மனுஷன் தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஏவாளையும் கொண்டு வந்து கொடுத்து, அந்த இடத்துல ஆண்டவர் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னப்போ அதை பறிச்சு சாப்பிட்டு அந்த இடத்துல கீழ்ப்படியாமை என் பாவம் வந்ததுனால ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க தள்ளப்பட்டார்கள்னா ஆண்டவர் தோட்டத்துக்கு வெளியே கொண்டு வந்துட்டாரு. நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அது அவங்கள வெளியே வச்சதுக்கு அப்புறம் பிதாவும் குமாரனும் நமக்காக திட்டம் போட்டு எப்படியாவது இந்த மனுஷர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும், அவங்கள திரும்பவுமாக மனுஷன் இழந்து போட்ட மகிமையை, தேவனுடைய மகிமையை அவர்கள் திரும்பவுமா பெற்றுக்கொள்ளணும், இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை மனிதர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நமக்காக கல்வாரி சிலுவைக்கு போனாரு. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம், இப்படி பொன் விளைகிற பூமியை நம்ம திரும்பவும் அனுபவிக்கும்படியாக, இப்படிப்பட்ட இந்த ஏதேன் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கும்படியாக தான் கர்த்தர் நமக்காக சிலுவையில மரித்தார். பிரியமானவர்களே, பாருங்க, நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ ஆண்டவர் அவர் மீட்டு கொடுக்கும்படியாய் வந்தவர். நீங்க உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நான் நிறைய காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க ஒருவேளை நிலத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய உறவுகளை இழந்திருக்கலாம், சந்தோஷம் சமாதானத்தை நீங்க விட்டுருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர் இருந்திருக்கலாம், அந்த நல்ல பெயரை, அந்த குட்வில்ல நீங்க ஒருவேளை இழந்திருந்திருக்கலாம்.
பாருங்க, ஆண்டவர் மீட்பர். நீங்க இழந்து போட்டதை எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கும்படியாக, நீங்க இழந்த உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பெற்றோரை நீங்க திரும்பவுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக, காரு, வீடுகள், இன்னும் என்னென்ன சொத்துக்களை நீங்க இழந்தீங்க எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வைங்க. திரும்பவுமா அந்த மகிமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர்றதுக்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்துல அநேக உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். ரூத்துங்கிற பெண் பாருங்க, அவ ஒரு விதவை பெண். அதுவும் இல்லாம அவர் மோவாபிய பெண். மோவாபியர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள 10 சந்ததிக்கும் வர முடியாது. ஆனா அந்த பெண்ணை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். பாருங்க, ரூத் புத்தகம் எப்படி தேவன் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் ரூத்தை எடுத்திருக்கேன். ரூத் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் ரூத் புத்தகம் 1 சாமுவேலுக்கு முன்னாடி புத்தகம், 1 சாமுவேலுக்கு முன்னாடி புத்தகம், ரூத் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அவ ஒரு விதவை பெண்ணு. பாருங்க, கர்த்தர் அவளை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றினார்னா பாருங்க, இன்னைக்கு யார் யாரெல்லாம் இழந்து ஒரு மீட்புக்காக, ஒரு ரட்சிப்புக்காக காத்திருக்கீங்களோ அவங்க இந்த வாக்கு தத்தத்தை குறித்து கொள்ளுங்கள். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். இந்த ரூத் யாருன்னா, ஏசு ஆண்டவர் பிறப்பதற்கு காரணமாயிருந்தார். ஏசு ஆண்டவருடைய ஒரு பாட்டியானா பாருங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த ரூத்துக்கு கொடுத்தார். பாருங்க, 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாசுங்கிற ஒரு விதவை பெண் ஒரு நிலத்துல போய் வேலை செய்யறதுக்காக போறா. தற்செயலாய் அந்த நிலம் போவாசுடையதா இருந்தது. இந்த போவாஸ் யாரு அப்படின்னா, ராகாப்ங்கிற வேசி, அந்த வேசியினுடைய ஒரு மகன். அந்த மகன் ஒரு பயங்கரமான ஒரு பணக்காரன். ஒரு விதவை பெண்ணை கொண்டு ஒரு பணக்கார மனிதனோடு ஆண்டவர் இணைக்கிறார். ஒரு டிவைன் கனெக்ஷன். இங்க ரூத்தை பார்த்தா, ரூத்தோட அவ ஒரு மோவாபிய பெண். அப்படி ஒரு சபிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே வர முடியாது. அப்படிப்பட்ட பெண்ணை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த போவாசோட கொண்டு சேர்க்கிறார். ஒரு வேசியின் மகனோடு கொண்டு சேர்க்கிறார். கர்த்தருடைய கிருபையை பாருங்க. இந்த ரூத் 4 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு வெளிப்பாடுகளோடு படிச்சு பாருங்க. கர்த்தர் எப்படி விதவைகளையும் வேசிகளையும் தெரிந்தெடுத்து அந்த சந்ததியில ஏசாண்டவர் பிறக்கிறார். பாருங்க, தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதுக்கு இந்த ரூத்தும் ராகாபும் பிரயோஜனமா இருந்தாங்க. இவர்களை பயன்படுத்தினார் கர்த்தர். அவங்க எல்லாம் கர்த்தரை கருத்தாய் தேடினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால இந்த ஆசீர்வாதத்துக்கு இவங்கெல்லாம் சொந்தக்காரர்கள் ஆனாங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களையும் உங்க வீடுகளையும் தேடி இன்றைக்கு வந்திருக்கு. கர்த்தராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கிறது. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல மாறும். வனாந்தரமான வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல மாறும். பொன் விளைகிற பூமியாக மாறும். இயேசுவின் நாமத்தினால விலையேற பெற்ற கற்கள் எப்படி ஏதேன் தோட்டத்தில் இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அதை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் நடக்கும். பாருங்க, பாழான ஸ்தலங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். உங்க குடும்பத்துல படிப்படியா என்னென்ன சாபங்கள், தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து பிசினஸ்ல லாபம் இல்லாம இருக்கிற இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறும். குடும்பத்துல ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். வசனம் உங்க குடும்பங்கள்ல பெருகும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தை ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்றுவார். இந்த ரூத் 4 அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. ஏசாண்டவர் தாவீதின் சந்ததியில எப்படி பிறக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். ஏதேன் தோட்டத்தை போல மாறும். எல்லா பாழான ஸ்தலங்களையும் அவர் தேர்தல் அடைய செய்கிற தேவன். ஏசாயா 51:3 கடைசியா வாசித்து முடிப்போம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.